நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம நிறைய கோவில்களுக்கு போவோம், ஆனா அந்த கோவிலுடைய சிறப்பு என்னங்கிறது பெரும்பாலும் நமக்கு தெரியறதில்ல. அதற்காகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு கோவிலுடைய தல வரலாறு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மூர்த்திகளுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறது காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவில். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே கோவில் நகரம் தான். அதிலும் அங்கே இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு தனி சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் என்னென்ன, பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன, ஏகாம்பரேஸ்வரரை வழிபடக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க அம்மாவை வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம்மா. தெய்வ தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அடுத்தால் நம்ம ஒரு கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோயிலில் இப்போ நம்ம ஏகாம்பரநாதர் கோயிலை வச்சு பார்க்கலாம். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நகரம். அதிலும் ஏகாம்பரநாதர் கோவில் தனி சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா மண் தத்துவத்திற்கான, ஐம்பூதங்களில் மண் தத்துவத்திற்கான ஒரு கோவில் இல்லையா? அந்த கோவிலில் தனி சிறப்புகள் இருந்தாலும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு அதனுடைய புராண கதைகள் தெரியறதில்ல. அதனால் நம்ம நேயர்களுக்காக ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய அந்த புராண கதைகள், அந்த தலத்துடைய வரலாறு என்னங்கிறத சொல்லுங்கம்மா. அந்த தலம் பார்த்திங்கன்னா மண் தத்துவத்துக்குரிய தலம். பஞ்சபூத தலங்கள் நம்மளுடைய சிவனுக்கு ஒவ்வொரு தலமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதில் மண் தத்துவத்துக்குள்ள தலமாக நம்மளுடைய ஏகாம்பரநாதர் இருக்கிறார். ஏன் மண் தத்துவத்துக்குரியது அப்படிங்கிறதுனா, மண்ங்கிறது என்னென்னா, இந்த மண்மேல் ஆசைகள் இருந்தால் தான் இந்த பூமியில் பிறக்க முடியும். இந்த பூமியில் பிறக்கிறதுக்கான முக்கிய நம்மளுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ, இந்த மண்ணில் வாழ்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம்னா ஏகாம்பரநாதர் கோயில். இந்த ஏகாம்பரநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா தல வரலாறு ரொம்ப எளிமையானது. இது என்னன்னா, சிவபெருமான் உலகையே ஆண்டு கொண்டு இருக்கிறார், உலகுக்கெல்லாம் உணவளித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. அவரை சும்மா பார்வதி தேவி ஒரு ஆசையில் ஒரு கண்ணை இறுக்கமாக மூடிடுறார். மூடினோடனே அந்த உலகம் இருண்டு போய் அதில் நிறைய ஜீவராசிகளுடைய துன்புறுத்தல் ஆனதுனால பார்வதி தேவி மேலே கோவப்பட்டு, நீ கொஞ்சம் பூலோகத்தில் போய் அந்த உயிர்களுடன் சேர்ந்து வாழும்போது அந்த உயிர்களுடைய தன்மை உனக்கு புரியும் சொல்லிட்டு அவர் பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருந்தார். இந்த பூலோகத்துக்கு அவள் ஒரு மாமரத்துக்கு கீழே இருந்து கையால் ஒரு மண்ணால், அதாவது ஒரு ஆற்று மணல் படுக்கையில் ஒரு மண்ணை பிடித்து சிவன் லிங்கத்தை அமைத்து அந்த லிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பூஜையினுடைய இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சிவன் இவருக்கு காட்சி கொடுக்கணும். அதாவது இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க அம்பாள் யாருன்னா நம்ம காமாட்சி தாயார். இந்த காமாட்சி தாயாருடைய திருவிளையாடலில் அவள் கண்ணை மூடுவதும் அவள் கீழே இறங்குவதும் ஒரு அசுரனை அழிப்பதற்காக வந்தவள். அசுரனை அழித்துட்டு அவள் பாலாம்பிகையாக சின்ன குழந்தையாக இருந்து அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயது எய்த பிறகு அவள் மண்ணை பிடித்து சிவபெருமானை வழிபட்டாள் அப்படிங்கிறது இருக்கும். மண்ணை பிடித்து சிவபெருமானை வழிபட்டு சிவனை அடைவதற்காக நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது அந்த ஏகாம்பரநாதர் தருவார். அதாவது காஞ்சி காமாட்சி அம்மனே தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஏகாம்பரநாதர் கோயில் அருகில் மண்ணை பிடித்து லிங்கம் வைத்து வழிபட்டாள் அப்படிங்கிறது முக்கியமானது. வழிபட்டு கொண்டே இருக்கும்போது கங்கை நீரின் ஊற்று பயங்கரமாக, யாரு? சிவபெருமான் அவளுடைய பக்தியை சோதிப்பதற்காக பயங்கர கங்கை நீரை பயங்கர வேகத்துடன் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த வேகத்தின் தன்மையை அந்த லிங்கம், மண் லிங்கம் அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை தன் மார்போடு அணைத்து வைத்திருக்கிறாள். இந்த மார்போடு அணைத்து வைக்கும்போது அந்த லிங்கம் அப்படியே அசையாமல் தன்னுடைய தேவியை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்டு. அப்போ அந்த இடத்தில் அந்த லிங்கம் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அவள் மாமரத்துக்கு கீழே
இருந்து அந்த லிங்கத்தை அமைத்தால் இல்லையா, அந்த மாமரம் 3500 வருடங்களாக இன்றும் அந்த இடத்துல இருக்குது. இது வந்து ரொம்ப அற்புத சக்தி. இதெல்லாம் நான் வழிபட்டக்கூடிய தெய்வங்களை தான் முதல்ல உங்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறேன். அந்த வரிசையில் நான் அடிக்கடி போகக்கூடிய ஏகாம்பரநாதர் என்னுடைய தடைகளை நீக்கக்கூடியவர், அந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் அதை மனசொத்து, அதாவது எப்படி பார்வதி தேவி வந்து உள்ளன்புடன் இறுக்கி அணைத்து சிவனை அடைந்தாரோ அதே போல் நீங்கள் அந்த கோயிலை தொடும்போது மனதளவில் உள்ளன்புடன் போய் அந்த ஏகாம்பரநாதரை பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னென்னா காஞ்சி அம்பாளும் உட்கார்ந்துருப்பா, ஏகாம்பரநாதரும் உங்களுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த 2 பேரும் கணவன் மனைவி ஐக்கியமாக இங்கே காட்சி கொடுப்பது போல் இருக்கும். அதனால் அந்த மாமரம் வந்து நம்மளுடைய தேவி, அதாவது காமாட்சி அம்மனுடைய சொரூபமாக இருக்குது. அது வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்குது. எதுக்கு? அந்த லிங்கம் செய்யும்போது பாதுகாப்பாக இருந்தது மாதிரி. அதே போல் அந்த இடத்தில் அந்த மாமரத்தில் 4 கிளைகள் உண்டு. அந்த 4 கிளைகள் 4 வித தத்துவத்தை குறிப்பதாக இருக்கும், 4 வித சுவைகளை குறிப்பதாக இருக்கும், 4 வித வேதங்களை குறிப்பதாக இருக்கும். அந்த 4 வகை சுவைகள், 4 வகை வேதங்கள் இதெல்லாம் அந்த மாமரத்துக்குள் இருக்கும். அந்த மாமரத்தின் 4 கனிகளும் ஒவ்வொரு சுவையாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த சுவைகளை நம்ம தொடுவதும் அந்த மாமரத்தை சுற்றுவதும் 4 வேதங்களுக்குரியதை நம்ம அடக்குவதாகவும் இருக்கும். 4 வேதங்களை நம்மளால் படிக்க முடியல, 4 வேதங்களை பற்றி தெரியலை அப்படிங்கிறவங்க இதை சுற்றலாம். முக்தியை அடைவதற்கும் இது முக்கிய பங்காக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இது மண் தத்துவத்துக்குள்ள, இது பிருத்திவி அப்படி மூலாதாரத்துடைய ஆக்டிவிட்டிஸ் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதை வந்து என்னென்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வெளியே வரும்போது அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலிலிருந்து வெளியே வரும்போது இந்த கோயில், ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு சித்தர்கள் ஜீவசமாதி ஆயிருப்பாங்க. இந்த கோயிலில் சிவகாமிங்கிற ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆயிருப்பார். அந்த ஜீவசமாதியை நீங்கள் பார்த்துட்டு அது பக்கத்திலே தான் இருக்கும், அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஜீவசமாதியிலேருந்து உங்களுக்கு விபூதி அதெல்லாம் கிடச்சிச்சு, அதில் பழங்கள் கிடைக்கும். அங்கே ஒரு ஆள் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய சகுனங்களாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே உள்ள நந்திகேஸ்வரர், ரொம்ப மிகப்பெரிய நந்திகேஸ்வரர் இருப்பார். அதில் வந்து நிறைய விளக்குகள் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நந்தியை சுற்றி வர்றதும் அந்த விளக்கு ஒளி, அதாவது நந்திக்கு பின்பக்கம் இருந்து அங்கேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விளக்கின் ஒளிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன சகுனங்களாக நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தெரியலாம். குளம் இருக்கும், அந்த குளம் தெப்ப குளம் அப்படிம்பாங்க, அந்த தெப்ப குளம் இருக்கும். அது மீன்கள் நிறைய இருக்கும், அந்த மீன்களுக்கு பொறிகள் போடுவது. இந்த மாதிரி நீங்கள் அந்த கோயில் வந்து நிறைய அற்புதமான, அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா 3 அடுக்காக இருக்கும். அந்த 3 அடுக்கில் முதல் அடுக்கு வந்து சிவன் லிங்கலிங்கங்களாக நிறைய சென்டரில் மண் தத்துவத்துக்குரிய லிங்கம் இருக்கும், மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம். இங்கே உள்ள லிங்கத்துக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் கிடையாது. ஏன்னா இந்த லிங்கம் வந்து மண் தத்துவத்துக்குரியதுனால இதில் புணுகு வாசனை திரவியங்கள் வைத்து மட்டும்தான் இதுக்கு வந்து பூஜைகள் பண்ணுவாங்க. ஆனால் அந்த லிங்கத்துக்கு கீழே இருக்கிற ஆவுடை இருக்கு இல்லையா, அதுக்கு அபிஷேகம் உண்டு அப்படிம்பாங்க. அதனால் மண் தத்துவத்துக்குரிய அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மண் தத்துவத்துக்குள்ள லிங்கத்துக்கு அடுத்தால வரிசையாக லிங்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அடுக்கு லிங்கம் இருக்கும், அடுத்தால ஒரு பெரிய அடுக்கான இன்னொரு லிங்கம் இருக்கும். அப்படியே லிங்கம் வரிசையாக சுற்றி சுற்றி லிங்கங்களை சுற்றி நடுவில் நம்மளுடைய ஆவுடையுடைய மண் தத்துவத்துக்குரிய நம்மளுடைய லிங்கம் இருக்கிறது. அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். மற்ற லிங்கத்தை விட இதோடைய லிங்கம் வந்து ரொம்ப கூர்மையான ஒரு மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான லிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த இடத்துல வந்து அந்த லிங்க தரிசனம் கிடைச்சாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு சக்தி வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இந்த பூமியில் வாழ்வதற்கு முழுமையான சக்தி அங்கே இருக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். நிச்சயமா எல்லாரும் வாழறதுக்கு தானே நம்ம பூமியில வந்து பிறப்பே எடுத்திருக்கோம். அதுவும் கொஞ்சம் சந்தோஷமா நினைச்சது நிறைவேற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையுமா இருக்கு. இப்போ ஏகாம்பரநாதரை நம்ம போய் வழிபட போறோம் அப்படின்னா, ஏற்கனவே அவர் மண் தத்துவத்திற்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எந்த தினங்கள்ல போய் வழிபடலாம்? சிவனா இருக்கிறதுனால பிரதோஷ தினங்கள் இன்னும் கூடுதல் பலனை கொடுக்குமாமா? இது பிரதோஷம்ங்கிறத விட இங்க பங்குனி உத்திரம்ங்கிற நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்க திருமண வைபவங்களான விசேஷங்கள். இந்த வந்து பங்குனி உத்திரத்துல வந்து என்னன்னா, நம்மளுடைய காமாட்சி அம்மன் வந்து நேர இங்க வந்து உட்கார்ந்துருவா.
பொண்ணு அழைச்சி கொண்டு பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள் வந்து நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலில் காமாட்சி அம்மனை பார்க்க முடியாது. அவள் நேராக வந்து ஏகம்பரநாதர் கோயிலில் தான் உட்காந்துருப்பாள். அங்கே தான் உட்காந்து அப்புறம் மறுநாள் வந்து எல்லாருக்கும் காய்ச்சி கொடுப்பாள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால் பங்குனி உத்திரத்தில் வந்து ஏகம்பரநாதர் தரிசனம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது. பிரதோஷ காலம் எல்லா கோயிலும் இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த பங்குனி உத்திரத்தில் குறவர்கள் நிறைய வருவாங்க. குறவர்களுடைய இது வந்து ரொம்ப அற்புதமாக அங்கே இருக்கும். ஏன்னா இந்த குறவர்களுக்குள்ள இதுக்கும் இந்த ஏகம்பரநாதருடையதும் ரொம்ப லிங்காகிரமம் இருக்கும். இந்த பங்குனி உத்திரம் முருகனுடைய நாள். இந்த முருகன் நாளில் இங்க வந்து குறவர்களுடைய இது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால இங்க வந்து நிறைய நம்மளுக்கு வந்து ஆசைகள் பிடிவாதம் குணம் உடையவர்களுக்கு இந்த பங்குனி உத்திரத்தில் உள்ளது. இந்த குறவர்களுக்கு தானம் கொடுப்பது, லட்டு வாங்கி தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த திருமண வைபவங்கள் தடைப்படுறவங்களுக்கு குறவர்களுக்கு யாரெல்லாம் அந்த பங்குனி உத்திரத்தப்போ வந்து லட்டு அந்த மாதிரி அன்னப்பிரசாதங்கள் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா, முக்கியமாக லட்டு கொடுக்கும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அது கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய வித்தியாச மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையானது. அது போக நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் உள்ள வழிபாடுகளும் எடுத்துக்கலாம். ஆனால் பங்குனி உத்திரம் தான் இங்கே ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஏகாம்பரநாதருடைய தரிசனம் மிக சிறப்பு தரும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கீங்க. அன்னதானம் செய்யலாங்கிறத முதல்ல நம்ம பேசும்போதே சொன்னீங்க. இங்கே அன்னதானம் மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னதானம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்குது. கோவிலை பொறுத்து அன்னதானமும் மாறுபடும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இது சிவன் கோயில், காமாட்சி அம்மன் இங்கே வந்து சிவனை ஆராதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது இங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானம் எந்த உணவாக இருந்தால் இன்னும் கூடுதல் பலனை நம்ம பக்தர்களுக்கு கொடுக்கும்? பொதுவாக அன்னதானத்தில் வந்து நான் தயிர் சாதத்தை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு தயிர் சாதத்துக்குள்ளது வந்து எடுத்துக்கிறது. ஏன்னா அந்த பங்குனி உத்திரம்ங்கிறது வந்து மண் தத்துவத்துக்குரியது மட்டும் இல்லாமல் அந்த நம்மளுடைய சூரியனுடைய துவக்கம் தொடங்குற அந்த இது, அதனால் நம்மளுக்கு தயிர் சாதத்துடன் கொடுக்குற அந்த அன்னதானம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அன்னதானம் வாங்குவதும் சிறப்பாக இருக்கும், கொடுப்பதும் சிறப்பாக இருக்கும். சில பேர் வந்து வாங்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா தோஷத்தை கலைக்கிறாங்க அப்படி இல்லை. நம்ம வாங்குவதும் அந்த இடத்துல சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு வாங்கும்போது செல்வநிலை கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொடுக்கும் போதும் நம்மளுடைய செல்வநிலை எதை கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு பெருகும். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இங்க வாங்குதலும் கொடுத்தலும் மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுவும் நம்ம வந்து பங்குனி உத்திரம்ங்கிறது அன்னைக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது நம்ம வந்து மற்றவங்களுக்கு சோறு போடும்போது நம்ம வீட்டில் மங்கள விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதனால அந்த அன்னதானத்தில் வந்து தயிர் சாதம் கொடுக்கலாம், அடுத்தால வந்து புளியோதரை கொடுக்கலாம். ஆனால் குறவர்களுக்கு வந்து லட்டு மாதிரி அந்த இதை வந்து கொடுக்கறது, ரொம்ப இனிப்பு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கோயிலை விட்டு வெளியே வரும்போது ஏதாச்சும் நல்ல சொற்கள் வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து சகுனங்களாக இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சிவகாமிங்கிற சித்தருக்குடைய இது வந்து ரொம்ப அற்புதமாக எனக்கு வந்து தெரிஞ்சது. அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்து அந்த சிவகாமி அவங்களுடைய சித்தருடைய வழிபாடுகளையும் எடுத்துட்டு அப்புறமா நந்திகேஸ்வரர் பின்பக்கம் போய் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் நிதானமாக என்ன வேணுமோ அந்த நந்திகேஸ்வரர் பின்னால் உட்காந்துட்டு நம்ம கேட்டுட்டு வந்துட்டோம்னா அது ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணினாலும் அங்கே சிறப்பாக செயல்படுது. அந்த அன்னதானம் பண்ணிட்டு நந்திகேஸ்வரருக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டு நம்ம முன்னால் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஏதாச்சும் கேட்கணுமா கேட்டுட்டு அப்படி வந்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா சிலைகளை தொடக்கூடாது. இது 3500 ஆண்டுகள் பழமையான கோயில், அவ்வளோ பழமையான கோயில். அப்போங்கும்போது அந்த கோயிலை வந்து எதையும் தொடாமல் இருக்க போய் தான் அதை பாதுகாப்பா இருக்குது. நம்ம அந்த நந்தி வந்து ரொம்ப பெருசு, அதை தொடுறதோ அதை கையை அப்படி பிடிக்கிறதோ இருந்தால் அது தோஷங்கள். ஏன்னா இது வந்து 3500 ஆண்டு பழமைனா அவ்வளோ சக்திகளை உள்ளடக்கி உள்ளுக்கு இருக்குது. அதை அதீத சக்தி வாய்ந்த சூரியனை தொட முடியுமானா தொட முடியாது. அதே போல் கோயில் சிலைகள்லாம் அதீத சக்தி வாய்ந்து ரொம்ப ஆண்டு காலம் இருக்கிறதுனால அதை தொடுவது வந்து நம்மளுக்கு ரொம்ப நெகட்டிவாக, நம்மளால தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்த உடலாக நம்ம இருக்க மாட்டோம். இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில மண் தத்துவத்திற்கு சிறப்பான ஒரு கோவிலா இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஏகாம்பரநாதர் கோவிலுடைய தல வரலாறு குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க சிவகாமி அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து ஜீவசமாதி அடைந்ததா நீங்க சொன்னீங்க. அந்த சிவகாமி அம்மையாரை பத்தின பெண் இல்ல, ஆண் தான். ஆண் தான்.
ஆமா. அவங்க சிவகாமிங்கிறது ஒரு ஆண் சித்தர் ஆணுடைய பேரு. சித்தருடைய பேர். அவங்க வந்து என்னன்னா, அந்த சித்தர் வந்து எனக்கு அங்க போன உடனே நம்மளுக்கு சில சமயம் அங்க சரியான தரிசனம் கூட்டம் அதிகமா இருக்கும்போது எனக்கு அங்க கிடைக்காதப்போ அந்த சித்தரை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அது பக்கத்திலே அது ஐயோ பார்க்க முடியலையே, இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ நெரிசலில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம விலகி இப்படி வரும்போது அங்கே ஒரு ஆள் கூப்பிட்டு அந்த சித்தர் தான் இந்த கோயில் அமைப்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். அப்போங்கும்போது அங்கே தரிசனம் இல்லைன்னா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கிரேப்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு அங்கே உள்ள தரிசனமும் இவர் இந்த கோயிலை உருவாக்கக்கூடிய அந்த சிவகாமி சித்தரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அவர்கிட்ட இருந்து நம்ம பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வரும்போது அங்கே அம்மையும் அப்பனும் ஊர்வலமாக தேரில் வருவது, இது வந்து நம்மளுக்கு ஒரு அவருடைய பிளெஸ்ஸிங் கிடைச்ச அந்த ஊர்வலத்தில் நான் காட்சி காமிப்பதும் அதான் அந்த சிவகாமி சித்தர் அது அனுபவபூர்வமாக உணரும் போது தான் அந்த சிவகாமி சித்தரின் அருள் நம்மளுக்கு புரியும். அதனால இந்த கோயில் கட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர். நம்ம வந்து எல்லாரும் அந்த கோயிலை நோக்குறோம். எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலை உருவாக்கக்கூடிய சித்தர்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க. அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதனால இங்கே வந்து அது பக்கத்திலே இது எனக்கு நடைமுறைப்படுத்தியது அந்த கடவுளாக இருக்கலாம். அதனால எனக்கு அந்த கோயிலை பார்த்துட்டு நான் வெளியே வரும்போது அந்த கோயிலுக்குள் போக முடியலை அப்படிங்கிற ஒரு வழியில் வரும்போது இங்கே இந்த சித்தர் வந்து கண்ணில் பட்டு அங்கே உட்காந்து அவங்கக்கிட்ட இருந்து உபிதி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா தான் நம்ம நந்திகேஸ்வர் பின்னால் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுறது. இது வந்து ரிட்டன் வரும்போது எந்த தேவி எந்த அம்மா அப்பனை நான் பார்க்கணும் ஆசைப்படணும் அவங்க வந்து ஊர்வலமாக காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போங்கும்போது இதில் தான் அற்புத சக்திகள் நம்மளுக்கு நிறைஞ்சு இருக்குது. நம்மளுக்கு எதையுமே நெகட்டிவாக ஆக்க விடாமல் அந்த கோயிலை கட்டியவர்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் முக்கியமானது. நிச்சயமாமா ஒவ்வொரு கோவிலுக்கு போகும் பொழுதும் நம்ம முன்னாடி கோவிலுக்குள்ள நுழையும் பொழுதே நம்ம வந்து கணபதியை தரிசனம் பண்ணிட்டு உள்ள போவோம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். மிகப்பெரிய கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் யார் யாரை வரிசையாக தரிசனம் பண்ணும்? ஏன்னா ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குன்னும் பொழுது மூலவரை பார்த்துட்டு வந்து ஜீவசமாதியில் தரிசனம் பண்ணணுமா, இல்லை ஜீவசமாதி தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மூலவரை போய் தரிசனம் பண்ணணும்? மூலவரை போய் பார்த்துட்டு வரணும். எப்போவுமே மூலவரை போய் பார்க்குறோம். மூலவரை பார்க்கும்போது நேராகவே வேற கணபதியை பார்ப்போம். கணபதியை பார்த்துட்டு நேராகவே பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்று வருவோம். உள் சுற்றில் வந்து ஃபுல்லாகவே சிவலிங்கமாக தான் இருக்கும். அப்புறம் வெளி சுற்றிலும் நிறைய லிங்கங்கள் இருக்கும். நான் உள் சுற்றில் வந்து எந்த சிவலிங்கத்தை நம்மளால் தொடக்கூட முடியாது. ஆனால் வெளி சுற்றில் உள்ள லிங்கத்தை நம்மளால் தொட முடியும். நந்திகேஸ்வரரும் அந்த வெளி சுற்றில் லிங்கமாக இருக்கும். அங்கே வந்து நந்தியும் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம நேராக போய் நம்ம அந்த நந்தி பக்கத்தில் இருந்துக்கிட்டு அத்தனை லிங்கத்தையும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அதை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வந்துடலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்று போய்கிட்டே இருக்கும்போது அங்கே நடராஜரும் அவங்களும் இருப்பாங்க. அந்த நடராஜருக்குள்ளதும் அது வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கண்ணாடி பிம்பத்தில் தெரிகிற மாதிரி தெரிவாங்க. அதை பார்த்துட்டு அப்போ உள்ளுக்கு போனீங்கன்னா மாமரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது அதை ஃபுல்லாக நம்ம சுற்றி அந்த உள்ளுக்கு போய் உள்வட்டத்தை போய் சுற்றி அந்த மாமரத்தை உள்ளுக்கு போய் சுற்றிட்டு அந்த மாமரத்தை பிக்கிறதோ அந்த இலைகளை தொடுறதோ, ஏன்னா 3500 ஆண்டுகள் பழமையானது. அந்த 3500 ஆண்டுகள் பழமையான இதை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்ததை அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் வாடும்போது அதுலேருந்து உள்ள டிஎன்ஏவை எடுத்து அந்த மரத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து மரபணுகளை அப்படி உருவாக்கி இன்னும் நின்றுக்கிட்டே இருக்குது. அதே 4 கிளைகளில் 4 விதமான பழங்கள் பழுக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போங்கும்போது அதோடைய இது வந்து மாறவே இல்லை. இன்னுமே அதோடைய தன்மை அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்தை நம்ம வந்து சிதலமடைய செய்யக்கூடாது. அதனால் அந்த மரத்தை தொடுதலோ இலைகளை பிப்பதோ கூடாது. அதை சும்மா சுற்றிட்டு வந்து அதில் வந்து அந்த அம்மனுக்கு புடவை சாத்துதலும் நிறைய உண்டு. அதனால் அந்த அம்மனுக்கு புடவை வாங்கி சாத்திட்டு அதை சுற்றிட்டு வந்து எந்த கோரிக்கைகள் இருந்தாலும் அங்கே அந்த மாமரத்துக்கு கீழே நீங்கள் வச்சிங்கன்னா அது கிடைக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால் அதை சுற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெளியில் வரும்போது சித்தரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நந்திகேஸ்வரரை பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு வந்தது. சில பேர் என்னென்னா சித்தரை பார்க்காம நந்திகேஸ்வரரை பார்த்துட்டு அப்படி சுற்றும் போது முடிகிற இடத்துல சித்தர் உட்கார்ந்துருப்பார். சித்தருடைய அந்த சின்ன இது இருக்கும். அவரை பார்த்துட்டு அப்படியே வெளியில் போவாங்க. நான் வந்து சித்தரை பார்த்துட்டு அவருடைய அனுமதி பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் நந்திகேஸ்வருக்கு பின்னால் உட்காந்து என்னுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை உட்காந்து நிதானமாக சொல்லிட்டு அப்புறமா தான் வெளியே வருவோம். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். எல்லாரும் பண்ணுறது என்னன்னா நந்திகேஸ்வரையும் சுற்றிட்டு வந்துட்டு அப்புறமா சித்தரை பார்த்துட்டு அப்படி போவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள். நிச்சயமாமா எப்போவுமே சிவன் கோயில் அப்படின்னு சொன்னாலே வில்வம் தான்.
நம்மளுக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு மூலிகையாக நம்ம சிவனுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது பிரசாதமாக கிடைச்சா நம்ம பக்தர்கள் வந்து சந்தோஷப்படுறதையும் பார்க்குறோம். ஆனால் இங்கே ஏகாம்பரநாதர் கோவிலில் வந்து மாமரம் இருக்குது இல்லையா? அப்போ சிவனுக்கு நம்ம மாம்பழம் வாங்கி கொடுத்து ஒரு ஒரு பிரசாதமாக நம்ம திருப்பி வாங்கிக்கலாமா? இல்லை அது வாங்கி கொடுத்து நம்ம பூஜைகள் செய்கிறதுனால நமக்கான நன்மைகள் அதிகமாக கிடைக்குமா? இங்கே மாம்பழம் அப்படிங்கிறது அது இல்லை. இங்கே வந்து மரத்தினுடைய தன்மை ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாமரங்கிறது சுக்கிரனுடைய காரகத்துவம். சுக்கிரன்கிறது தென்கிழக்கு மூலையில் வைக்க வேண்டிய ஒரு இடம் இந்த மாமரம்ங்கிறது. அதனால அந்த மாமரத்தை வந்து ஒரு பெண்ணின் பாதுகாப்பாக எடுத்துக்கூடக்கூடியது. அங்கே வந்து அவள் லிங்கத்தை எடுத்து வழிபாடு வரும்போது அவளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக மாமரம் அமைஞ்சது. அந்த மரமுடைய நிழலும் சரி, அந்த காத்தும் சரி, அந்த லிங்கத்தை பாதுகாத்ததாக, அவளுடைய ஆசைகளை ஃபுல்லாக தக்க வைத்தது கூடதாக இருந்திருக்குது அந்த மாமரம். அதனால அது மாமரம் தான் அங்கே வந்து ஆயிருக்கி. அதோடைய பழங்கள் வந்து அது வந்து அந்த மாமரம் அவளுக்கு சக்தி தேவியாக மாற்றி அவளுக்கு கொடுத்த விஷயம். அதனால அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பாக்குரியது. அதனால அந்த மாம்பழத்தை பிரசாதமாக வைக்கிறது கிடையாது. ஆனால் அங்கே வந்து நெய் தீபத்துக்கு கொடுக்கலாம், புடவைகள் சாத்தலாம். ஏகாம்பரநாதருக்குள்ள வேஷ்டி துண்டும் புடவையும் தான் சாத்த சொல்லியிருப்பேன். அதாவது நெய்யும் புடவையும் சேர்த்து கொடுக்கும்போது மங்கள விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அற்புத சக்தி கிடைக்கும். அதே சமயம் கணவன் மனைவி பிரச்சனை யாராச்சும் இருக்குன்னா அவங்களுக்கும் இது வந்து அற்புத சக்தியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசைகள், இது வந்து எனக்கு கிடைக்கணும், ஒரு பதவி ஆசை, இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல வந்து நான் ஒரு உயர் பதவி கிடைக்கணும், அரசியல் முக்கிய இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போகிறது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆசைகளை அனைத்தும் நினைத்து கொடுக்கக்கூடியது. ஆசைகள்ங்கிறது சூரியனுடைய காரகத்துவத்தில் மண் தத்துவம் அப்படிங்கிறதுனால மண்ணை வந்து ரொம்ப பலப்படுத்துறதுக்காக அரசியல் விஷயங்கள் எல்லாமே இங்கே ஆக்டிவேட் ஆக நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்மா. எத்தனையோ முறை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு நிறைய பேர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் உள்ள நுழைந்ததுலேருந்து எந்த விதத்தில் போயிட்டு நம்மளுடைய மூலவரை தரிசனம் பண்ணணும், குறிப்பாக வந்து சிவகாமி அந்த சித்தரை எப்படி தரிசனம் பண்ணணும், எங்கே உட்காந்து தியானம் பண்ணணும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு புராண வரலாறும் இந்த ஏகாம்பரநாதர் கோவிலில் இருக்குது. காமாட்சி அம்மன் இணைந்த கதையும் இந்த கோவில்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி அதற்காகத்தான். தெரிந்த கோவில்கள் தெரியாத வரலாறை கேட்கும்பொழுது மறுபடியும் நம்ம அந்த கோவிலுக்கு போகும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டு வருவோம். தெய்வ கடாட்சமும் அற்புதமாக கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம நிகழ்ச்சியில் ஏகாம்பரநாதர் கோவில் குறித்த அற்புதமான விஷயங்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மிக்க நன்றிம்மா. தெய்வ தரிசனம் நேயர்களுக்கு மிக்க நன்றி.